வணக்கம் நேயர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இப்போ நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். 2026ஆம் வருஷம் பிறந்து முதல் மாசமே, அதாவது ஜனவரி 15ஆம் தேதி நம்ம சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ள நுழையறாரு. இது சாதாரண பெயர்ச்சி இல்ல, இது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி திரும்பும் அற்புதமான நேரம். அதுவும் மகரம்ங்கிறது சனியோட வீடு. அங்க சூரியன் போறது அரசியல்லையும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதையே நாம் மகர சங்கராந்தி என்று அழைக்கிறோம். இந்த நாளில்தான் தமிழ் மாதமான தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பழமொழி. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். தேவர்களுக்கு பகல் பொழுதாக கருதப்படும் உத்தராயண காலம் ஆரம்பமாவதால் சுபகாரியங்கள், திருமணம், கிரகப்பிரவேசம் செய்ய இது உகந்த காலமாகும். வாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு தெள்ளத் தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்க ராசிநாதனே சூரியன்தான். அவர் 6ஆம் இடத்துக்கு போறது ஒரு அற்புதமான அமைப்பு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்வாங்க. எதிரிகள் எல்லாம் சிதறி ஓடிடுவாங்க. உங்களை எதிர்த்தவங்க இப்போ உங்ககிட்ட வந்து சரணடைவாங்க. அந்த அளவுக்கு உங்க கை ஓங்கும். நீண்ட நாளா இருந்த உடல்நடக் கோளாறுகள் இப்ப சரியாகும். புது தெம்பு, புது உற்சாகம் பிறக்கும். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருந்ததா? கவலைப்படாதீங்க, கடனை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும். பணவரவு அமோகமா இருக்கும். கோர்ட் கேஸ்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி செய்தி தேடி வரும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும். அரசு தேர்வுகள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுற மாணவர்களுக்கு இது பொற்காலம். கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க. வேலை நிச்சயம். வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும். இன்டர்வியூல ஈஸியா ஜெயிப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. தாய்மாமன் வழியில உதவிகள் கிடைக்கும். அவங்க கூட இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பலப்படும். விலங்குகள், கால்நடைகள் மூலமா லாபம் வரும். பெட் அனிமல்ஸ் வளர்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். கட்சியில உங்க செல்வாக்கு உயரும். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை ரொம்ப திறமையா செய்வீங்க. கணவர் உங்களை பாராட்டுவார். புதுசா லோன் கேட்டிருந்தா அது உடனே சாங்ஷன் ஆகும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு பலப்படும். அப்பாவோட சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும். குலதெய்வக் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க. நேரம் தவறி சாப்பிட்டா அசிடிட்டி வரும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமா அமையும். போற இடத்துல உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். பங்குச்சந்தையில முதலீடு செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உங்க தன்னம்பிக்கை இப்ப வேற லெவல்ல இருக்கும். எதையும் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் வரும். பரிகாரம்: தினமும் சூரியனை பார்த்து வணங்குங்க. ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க. அது சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இதேபோன்று பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.